பேக் டு பேக் ஹைலி டேலண்டட் பிளேயர்ஸ் ஆடக்கூடிய மொரட்டு மேட்சஸை பார்க்க முடியுது. குவார்டர் ஃபைனல் கலக்க போகுது. ஐஎம்சிசி மாந்துரை வெர்சஸ் சமயபுரம் பிஎம்சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பிஎம்சிசி. அதே 6 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணும். ஓப்பனிங் பேட்ஸ்னா கௌஷிக் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அட்வொகேட் தீபன். மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஏதாச்சும் உங்களுக்கு கேஸஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் ஹிம். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் முயற்சி உள்ள பூந்துருச்சுங்க. யோமேஸ் ஐ ஹிட்னு விட்டு கொடுக்காம இறக்கிட்டாரு. சீரிங் யார்கர் பார்க்க முடியுது. முதல் பால் விக்கெட்டுக்கு அப்புறம் 1 down பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் ஏபிடி ரகு. செகண்ட் பால் டிரைவுக்கான லென்த், ஸ்ட்ரெயிட் டிரைவுக்கான லென்த் போட்டாங்க. அவரே தடுக்க பார்த்தாரு, தடுக்க முடியல. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் யூடிசி மணியை. இந்த மேட்ச்சில் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பால் வாடா ஷாட்டுங்க. வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணார். ஃபுல்லர் பால் சிங்கிள் மாதிரிக்கான குவாலிட்டியான சிங்கிள், ஒர்த்தான சிங்கிள் அது. தீபன் டு ரகு ஷாட் அந்த பந்து. ஓய்யோ ரொம்ப க்ளோஸ் தடுத்திருக்காங்க. டஃப் ஃபைட் கொடுத்து போட்டுட்டு இருக்காரு முதல் ஓவரு. தீபன் டு ரகு ஃபுல்லர் பால் ஃபுல்லெக்கடாவே. ராஜா அங்கே ஃபீல்டர், அவர்கிட்ட வைடாக போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 2 நோடி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். ஓய்யோ ஜஸ்ட் பேக் ஆஃப் லென்த். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஐஎம்சிசி மாந்துரை. செகண்ட் ஓவர் போட்ட நியூ பாலர் சதீஷ். பின்னாடி போயிருக்கு 1G. செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை பட்டிருக்கு. பட் பவுண்டரி பக்கம் போகுமாங்கிறதா கேள்வி. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு, 6 போயிருக்கு. ரொம்ப க்ளோஸாக போச்சு, ரொம்ப க்ளோஸாக போச்சு. அந்த இடத்துல மணி கையிலேருந்து 6. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு ஹிட்டை பார்க்க முடியுது. ஹர்திக் பாண்டியா ஃபேன் தந்து. ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 கல் சேர்ந்துருக்குல்ல போஸ்ட் மட்டும். அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் போனால் மட்டும்தான் 6 கரெக்டாக போயிருக்கு. ட்ரோன் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க சமயபுரம் 360 மீடியா, இன்னொரு மீடியா பார்ட்னர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்மளை தாண்டி. தேர்ட் பால் அகைன் ஸ்விட்ச் ட்ரை. எங்கே பட்டுச்சு. சதீஷ் ரகு சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃப்ளோட்டடாக போட்டிருக்காரு. காத்தல போனாலும் கேப்பில் போச்சு, கேரி ஆகாமல் போச்சு. கருப்படி ராஜ் அவர்களுங்க ஃபீல்டர் புல்லட் த்ரோ, பர்ஃபெக்ட் த்ரோ வந்திருக்கு டீப்லேருந்து. மணி ஆன் ஸ்ட்ரைக். போல்டுங்க ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. இந்த பந்து கொஞ்சம் ரூம் கொடுத்து ஆட பார்த்தாரு. 6 அடித்த இதே ஓவரே தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. சதீஷ் ஸ்ட்ரைக்ஸ். இந்த எண்டு பவுலருக்கு லாஃப். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா. ஸ்விட்ச் முயற்சி, லோட்டாஸ் பால் கண்டிப்பாக கேப்பில் போகுது. கேட்சுக்கான வாய்ப்புலாம் போச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஐஎம்சிசி மாந்துரை. தேர்ட் ஓவர் நியூ பவுலர் ராஜா. அரௌண்ட் கீழே வராங்க. ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ் விக்கெட்டுங்க. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் ரவுண்ட் 1 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின கிருஷ்ணாவோட விக்கெட்டு இந்த ஓவரோட முதல் பால்ல போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராம். செகண்ட் பால் ஓவரில் இந்த மேட்ச் எவர் வேஸ்ட் பண்ண முதல் பால் பிச்சர் அப் டெலிவரி. பேட்டு கட்டில் யார்கரா வந்தாங்க. தேர்ட் பால் ஓவரில் ரகு ஆன் ஸ்ட்ரைக். நல்லா போட்டிருக்காருங்க, விலைக்கு போட்டிருக்காரு. பட் தடுக்க முடியல. க்ளோஸாக போனாலும் ஓடி இருக்காங்க. ராஜா டு ராம். லோட்டாஸ் பால். கன்வென்ஷனல் டிரைவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். த்ரோ வேற விலகி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி 2வது ரன் கொடுத்தீங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்விட்ச் ட்ரை. சூப்பர் கீப்பிங். ஃபர்ஸ்ட் பாடியை போட்டு கரெக்டாக தடுத்தாரு. ஒரு ரன் அலோவ் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா ரன் விடாமல் தடுத்துருக்காரு. ஓவரோட கடைசி வந்து ஸ்லோ ஓவர் 1 பார்ப்போம். எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஓவரில் ராஜா கையிலேருந்து இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் வரல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20. 3 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும் எம்சிசி மாந்துரை. நியூ பவுலர் வந்திருக்காங்க சரவணன். முதல் பால் லோ ஆயிடுச்சுங்க, செம்ம லோ ஆயிடுச்சு. காலில் போட்டிருக்கு. லெக் பை சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ராமன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. பேஸ் கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு. போட்ட 2 பந்துமே. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. பர்ஃபெக்டான ஒரு இடத்துல போடுறாருங்க. ஸ்கிட்டி ஆகுது அந்த இடத்துல போட்டால் கண்டிப்பாக. ஸ்விட்ச் இட் மேட்சில் விட்டுட்டார் ஸ்டெம்ஸை.
நல்ல ஓவர் போட்ட 4 பாலுமே நறுக்கு நல்லா போட்டிருக்காரு. பேஸ் கொடுக்காம போட்டாலுமே லைன் லென்த்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பிச்சில் ஒரு ஃபுல்லர் பால் போட்டால் ஃபாஸ்ட்டாக வருது, ஸ்கிட்டியாகவும் வருது. பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக டஃப்பாக இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. டவுன் த ட்ராக்ல ரொம்ப பவர்ஃபுல் லாஃப்ட் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், அது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்னா கண்டிப்பாக இந்த பிச்சில் கஷ்டப்படுறாங்க. அதை தாண்டி இப்போ லெக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் விக்கெட் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபுல்லர் பாலை தட்டி விட்டு ஷாட்டில் ஃபீல்டர் வேறு கிடையாது, ஜஸ்ட் கீப் மூவ் த ஸ்கோர் போர்டுன்னு கூட கொண்டு போகலாம். அடுத்த ஹிட்டரை உள்ளே இறக்கியிருக்காங்க சக்தி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட் கண்டிப்பாக தேவைப்படுது. டாஸ் பால் சரியா படல, கண்டிப்பாக மேலே இருக்குது. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா கைக்கும் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லோகு சரௌண்ட் வந்து ஸ்டம்ப் லைனில் பேக் ஃபுட் டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஐயோ, ஸ்ட்ராட்டஜி வைஸ் கண்டிஷனை புரிஞ்சு கரெக்டாக போட்டு போயிட்டார் சரவணன். 2 ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. டாக்டிக்கல் மூவ் ஒர்க் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கல, கரெக்டாக போட்டாருங்க. நல்ல ஓவர் ஃபுல்லாக பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காங்க. செட் பேக் ஆகிருக்கு ஐஎம்சிசி மாந்திரையை பொறுத்த வரைக்கும். ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ஸ்கோரு. இந்த ஒரு தீபன் போகிறாங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, நல்லா ஃபீல்டர் விட்டு விலகி போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்குங்க. வைட் இஸ் லாங் ஆஃப் எக்ஸாக் அவருக்கு நடுவில் ஒரு 6 பார்க்க முடியுது. முதல் 3 பால் ஓட்டிடுவார், அப்புறம் தூக்கி சாத்திடுவார்னு நினச்சா முதல் பாலை சாத்திட்டாரு. டாப் கிளாஸ் டாப் நாச் ஷாட் ஆடி இருக்காரு. தீபனுக்கு ஆப்போசிட்டாராம். லாங் ஆஃப் இருக்கு, மிட் ஆஃப் இருக்கு, ஷார்ட் அண்ட் வைட் கட்டவே நைஸ்லி. பாலா தடுத்துருக்காருங்க, சிங்கிள். தேர்ட் பால் லோகு ஸ்டிக்கில் ஸ்டெம்ஸை விட்டு ஆட பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. 2 பேர் விக்கெட் கீப்பரோட சேர்த்துருக்கும் போது சிங்கிள் மட்டும்தான். கவர் ஸ்டீப்லாம் ஆள் போட்டு வச்சுட்டாங்க. ஃபுல்லர் பால் அப்படியான்னு பார்த்தா பிச்சை யூஸ் பண்ணி பார்த்தாரு, ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க பேட்ஸ்மேன். டாட் பால் 2 ரன்னுக்கான முயற்சி இருக்கான்னு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக பாடியில் இருந்துச்சு, நல்லா ஏறி போயானார் அவுட் சைட் ஆஃபில். சிங்கிள் லெக் பை. முக்கியமான வந்து சூப்பர் யாருக்கார், நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர் வந்து விக்கெட் விடக்கூடாத நேரத்தில் விக்கெட் விட்டுருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 31 ஆடி இருக்காங்க ஐஎம்சிசி மாந்துரை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்து. முதல் இன்னிங்ஸில் முக்கியமான ஒரு லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கு ராஜா, அவருக்கான செகண்ட் ஓவர். 40+ டார்கெட் வைக்க பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த ஓவரில். முத்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பேஸ் பண்ண முதல் பால் ஸ்டெப் அவுட் பண்ணார். அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க சரவணனை. ஐயோ, எல்லாம் கரெக்டாக பண்ணி கையில் போட்டு தெரிச்சிருக்கு. க்ளோஸ் டு செஸ்ட் வச்சு பிடிக்க பார்த்தாரு. 2 ரன். முதல் பாலே கப்பல் ஆஃப் ரன் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை, பட் ஃபிங்கர் கான் அப்புங்க. இன்னைக்கு கிரவுண்டுக்குள்ளே வரும்போதே சொன்னார் ராஜா, இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிற வெறியோட வந்திருக்கேன் அப்படின்ட்டு. போட்ட முதல் ஓவரும் எக்கனாமிக்கலாக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சுன்னு பார்த்தா இப்பையும் அந்த ஃபார்ம் அப்படியே கன்னியூ பண்ணி போட்டுட்ருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராஜ். தேர்ட் பால் ஓவரில் வெயிட் அண்ட் பிளேஸ், அதிகபட்ச சிங்கிள் தான். போன பால் வைடு, பையில் சிங்கிள் ஓடிந்தாங்க. 3 more ரிமைனிங். அவரே தடுத்துருக்காரு, பட் 1 ரன் ஓடிட்டாங்க. ராஜா டூராம் லாஸ்ட் 2 more முதல் இன்னிங்ஸில். யோ நேராக இறங்கியே போயிட்டாரு. கருப்பட்டி ராஜ் மிட் ரேஞ்சில் இருந்தார், இப்பயும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. 1 ரன். முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால் ஃபில்லருக்கு பக்கம் தான் போயிருக்கு. அதிகபட்ச சிங்கிள். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 40 ரன் டார்கெட்டு சமயபுரம் பிஎம்சிசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சித்திக். ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் 3. லோ டாஸ் பால். இன்னும் பிஹைண்ட் ஸ்கொயருக்கு போக வேண்டியது. இந்த மேட்டில் ஏறி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயருக்கு போயிடுச்சு. சிங்கிள். செகண்ட் பால் பேக் ஃபுட் டிஃபென்ஸ். சித்திக் டு தீபன். யாருக்கான முயற்சி பாட்டம் ஹேண்டில் கொண்டு வந்தாங்க. மிட் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க மிட் விக்கெட் ஃபீல்டர் முத்துவை. சித்திக் டு சரவணன். யாருக்கான முயற்சி ஸ்டெம்ஸை விட்டு ஆனார், பட் பேட்டை வச்சுட்டாரு. ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஒரு பிக் ஷவுட், பிக் அப்பீல் எடுத்தாங்க. போன பால் விக்கெட்டுக்கு அப்புறமா செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கருப்பட்டி ராஜ். 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். சிங்கிளோட முடிக்கிறாங்க முதல் ஓவரை. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க பிஎம்சிசி. செகண்ட் ஓவர் போட லெக்கட் லோகு. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக டர்ன் எடுத்துச்சு. செகண்ட் பால்
லோட்டா தூக்கி போட்டாரு, பேக் ஃபுட் கட். இருந்தாலும் கையில் அடிச்சுட்டே ஓட பார்த்துருக்காங்க, ஓடி இருக்காங்க. லோட்டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காங்க. கவர்ஸில் கரெக்டாக ஏற்றி வச்சிருக்காங்க கிருஷ்ணாவை. ஹெசிடேஷனோட ஓட பார்த்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக த்ரோ அடிக்க சிங்கிள் மட்டுமே. பேக் ஃபுட் புல் கலெக்ட் பண்ண முடியல, ஸ்லோவாகிச்சு பந்து, இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கு. சிங்கிள். லோகுட் ராஜ் ஃபாஸ்ட்டாக போட வைக்கிறாரு. ஸ்ட்ரெயிட் டிரைவ் பவுலர் டைப்பே இருக்கு, அடிச்சிருக்காரோ தோணுது, உள்ள பூந்துருச்சு, ஸ்டம்பில் பூந்துருச்சுங்க. ஐயோ, கருப்பட்டி ராஜு மாட்டமிழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் செக்ல உதயா. சூப்பர் டெலிவரி, ஹாஃப் பாலி, நல்ல பேஸோட போட்டாரு, எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க பிஎம்சிசி. அடுத்த ஓவர் போட சித்திக் அவருக்கான செகண்ட் ஓவர். 24 பந்தில் 30 ரன் தேவை. பிளேட் ஆன் ஆன் சைட், மிட் ரேஞ்சை தான் வச்சிருக்காங்க. ஓய்யோ, சம பாஸாக இருந்தாங்க ராஜ் அங்க. செகண்ட் பால் ஓவரில் உதயா ஸ்ட்ரைக்கில் சுவிட்ச் ட்ரை, பேட்டில் பண்ணல. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, ஃப்ளாட் பேட்டிங் மேலே ஏறி இருக்கு, ரொம்ப சேஃபாக விழுந்துருச்சு. 4 பேருக்கு நடுவில் விழுந்துருக்கு அந்த பந்து. 2 ரன். போன பால் வைட்டு பையில் சிங்கிள் ஓடினாங்க. சரௌண்ட் 1 செகண்ட் மிஸ்டேக். மீடியம் பேஸ் ஷார்ட் பால், ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாருங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகுது ஆஃப் ஸ்டம்ஸுக்கு. கிரேட் லென்த் அண்ட் லைன். 1 more மீனிங் இந்த ஓவரில். ஒர்க் பண்ணியிருக்காரு ஆன் சைடில், இது எடுக்கிறது கஷ்டம், 2 எடுப்பாங்க கண்டிப்பாக. சத்தம் கேட்குதாங்கிற மாதிரி அவுட் சைடர் பவுண்டரியிலேருந்து அவங்க டீமோட சத்தம் பெருசாக கேட்குது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு பிஎம்சிசி சமயபுரம். மீதமுள்ள 18 பாலில் 22 தேவை. 2 விக்கெட் தான் சோஃபார் இது வரைக்கும் விட்டுருக்காங்க. அதை தாண்டி லெஃப்டி பர்சன் உள்ள வச்சிருக்காங்க, பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அசோக்கை பிஎம்சிசி. இந்த ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் வந்திருக்காங்க கௌதம். முதல் பால் லோட்டாஸ் ஆன் டிரைவுக்கு போனாங்க, லோகு கிட்ட பேருக்கு. செகண்ட் பால் அதே ஆன் ஸ்ட்ரைக். ஐயோ, ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுங்க. மிஸ் டைமாக இருந்தால் டாப்பேஜா மாதிரி இருக்கும், மிஸ் தான் மொத்தமாக மிஸ் பண்ணியிருந்தா லெக் ஸ்டம்பை தட்டி இருக்கும். சிங்கிள். தேர்ட் பால் சரவண் ஆன் ஸ்ட்ரைக். ஐயோ, 3 more remaining. ஷார்ட்டாக இருந்துச்சு, ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க, டைமிங் பண்ண முடியல. 5th பால் ஒரு ஆஃப் கட் ஆட்டம் போடுவார்னு பார்த்தா நல்ல வேகம் போட்டிருக்காரு. 1 more remaining. ஸ்விட்சுக்கு திரும்பிட்டாரு, வெரி வெல் போல்டுங்க, நல்லா போட்டிருக்காரு. ரன் ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக கௌதம். இங்கே 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பிஎம்சிசி சமயபுரம். வெறும் 3 ரன் தான் கன்சிட் பண்ணி போயிருந்தாங்க கௌதம் அந்த ஓவரில். ஸோ மீதமுள்ள 12 பாலில் 19 தேவைப்போ. இந்த ஒரு லோகோ போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்சுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, காலில் பட்டிருக்கு, லெக் பை சிங்கிள் மாத்துறாங்க. போன பால் வைட்டு ரீபால் பால் சூப்பராக போட்டிருக்காரு, ஃப்ளோட்டராக போட்டார். ஸ்டெப் அவுட் பண்ணாலுமே பெரிய ஷாட்டுக்கு போக பார்க்கல, சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க, வாய்ப்பு இல்லை. ஐயோ, கையில் போட்டு கையை முன்னாடி வச்சுருக்காங்க. லோட்டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸோட 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க, கையில் போட்டு டிவியேட் ஆயிருக்கு. கொஞ்சம் டைமிங், அந்த டைமிங் வச்சு ஓட பார்த்துருக்காங்க, ஓடவும் செஞ்சுருக்காங்க. ரன்னிங் அட் பெஸ்ட். மீதமுள்ள 9 பாலுக்கு 13 தேவை. 4th பால் இங்கே இருக்கும் போதே ஓடி இருக்காங்க, இதெல்லாம் தடுக்க வாய்ப்பே கிடையாது, கஷ்டம். சிங்கிள். லாஸ்ட் 2 more எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க, கரெக்டாக மிட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க, ஓட முடியாது கண்டிப்பாக, சிங்கிள் மட்டுமே. முக்கியமான வந்து இந்த ஓவரோட கடைசி பந்து எக்ஸ்ட்ரா பேஸ், பேட்டு கடியில் யாருக்கரா வந்தார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காருங்க. அங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க, 1 2 வேணும்னு சொன்னார், கேட்டதுக்கு அவரே ஓடி இருக்காருங்க, செம ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு இங்கே சரவணன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 31 ஸ்கோரு. அவங்க வச்சு அதே ஸ்கோருக்கு வந்து நிற்கிறாங்க. கடைசி ஓவர் 9 ரன் தேவை. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு முத்து வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 9 டிஃபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் மட்டும்தான். செகண்ட் பால் 5ல் 8 தேவை. வெல் பிளேடு, கேப்பில் போயிருக்கு, கொஞ்சம் திரும்பினாலும் டைமிங் கிடச்சிரும். எஸ், டைமிங் கிடச்சிருக்கு, விக்கெட் போயிருக்கு. ஐயோ, ரொம்ப க்ளோஸாக இருக்கு, விக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஓடி இருக்காங்க, 2வது ரன் ஓடிட்டாங்க.
4க்கு 5 தேவை. பிளேயர் வெல் பிளேடுங்க. ப்ரெஷர் எடுத்துக்காம ஆடி இருக்காரு. ஸ்கொயருக்கு பின்னாடி போயிருக்கு. கௌதம் வந்து எடுத்துக்கிறதுக்குள்ள எனக்கு வாய்க்குள்ள இருக்குது. மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். எல்லா பாலும் க்ளோஸாக போய் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக மாறுற மாதிரியே இருக்கு. இந்த பாலும் 2ஆக மாற்றிருக்காங்க. பேக் டு பேக் கப்புள்ஸ். ஆக்சுவலாக போன பால் 4க்கு 6 தேவை. 3 பால் வாங்கியிருக்கு. 4 ரன் தேவை. 3க்கு 3 விக்கெட் விடாமனால இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. ஸோ ப்ரெஷர் எடுத்துக்காம தரையோட தட்டியிருக்காரு. குத்தி திரும்பி இருக்குங்க. கண்டிப்பாக எதில் போட்டு திரும்பிச்சுன்னு தெரில. இந்த பாலும் 2ஆக மாறுது. ஏகப்பட்ட டபுள் பார்க்க முடியுது லாஸ்ட் ஓவரில். லாஸ்ட் ஓவர் 1 to win. லோட்டாஸ் பால் அது கைக்கு போயிருக்கு. விக்கெட்டு போயிருக்கு. ஃபீல்டர்ஸ் எல்லாரும் க்ளோஸாக வச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் 1க்கு 1. ஐயோ க்ளோஸாக போச்சு, லோவாக போச்சு. அந்த ஒரு ரன் எடுத்திருக்காங்க. 1-2 மாற்றி இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக போச்சு. வாட மேட்சுங்க. ரோலர் கோஸ்டர் மேட்ச் விட்டு தராமல் டஃப் ஃபைட் கொடுத்து ஆடினாங்க. அதனால தான் மொரட்டு மேட்சாகவே அமையுது. மேட்ச் 1 by சமயபுரம் PMCC. வெரி க்ளோஸ் கால். ஒரு 2 ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு கேட்ச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பிடிக்க பார்த்தாங்க. அப்புறம் அந்த புல்லை குத்தி திரும்பி போச்சு. கொஞ்சமாக மேட்ச் அவங்க கையை விட்டு போச்சு.